Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான வாரத்தின் கடைசி நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் சபையாய் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, வேளையில சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீதியை செய்கிற தெய்வமே சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சொல்லுவீங்களா? சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுவீரோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் சொல்லுங்க, சர்வ சிருஷ்டி ஆளுகை செய்பவரே, சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சேர்ந்து சொல்லுவீங்களா? தகப்பனே, இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுதும், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த விசேஷமான இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக மாற்றி தருவாராக. எல்லாம் சேர்ந்து சொல்ல, எல்லாம் தெரிந்த பாடல் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள் நினைத்தேன் சொல்லுவோமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் சொல்லுங்க, நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் சொல்லுங்க, செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரைக்கும் தயவாய் மாதயவாய் தாங்கியதை
உயிர்ப்பித்தே உயிர்ப்பித்தே உயர்த்தின உன்னத வரை உடன் சுதந்திரரா இருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தின உன்னத வரை உடன் சுதந்திரரா இருக்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. நன்றிய பாடிடுவோம், நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து சொல்லுவீங்களா? நல்லவர் இயேசு எல்லா நன்மைகளை ஜீவனை தியாகமாய் ஜீவனை தியாகமாய் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ. சோர்ந்திடாது நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ. சோர்ந்திடாது நிற்போ. நன்றியா பாடிடுவோம், நன்றியா சொல்ல. இந்த வேலை உங்கள் வீடுகளில் இருக்கிற வேலையில ஆண்டுடைய சமூகத்தை பார்க்கிற வேலை ஏன் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்? நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரை நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரை நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா ஆக்கமிதனை அவனியோ கழிப்பே. அவனியோ கழிப்பே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோ கழிப்பே. அவனியோ கழிப்பே. நன்றிய பாடிடுவோம், நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை. சீயோனை பணிந்துமே, சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைத்தோம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தை வைத்தோம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றிய பாடிடுவோம், நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. எல்லாம் கண்கள் மூடி இருக்கிற வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நல்லவர் இயேசு செய்த நன்மைகள், நல்லவர் இயேசு செய்த நன்மைகள் எல்லாம் வாய்களை திறந்து விடுதலையோடு கூட இந்த வேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லவர் ஜீவிக்கிறார், உன்னதமானவர் ஜீவிக்கிறார். தாவீதின் குமாரன் ஜீவிக்க எல்லாம் சொல்லுற வேளையில இந்த வீடுகளில் இதை பார்க்கிறவர்களாய் இல்லை, ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை போடுவாராக.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல இந்த வேளையில இயேசுவே இயேசுவே சொல்ல இந்த வேளையில இயேசுவே இந்த வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஓம் ஜீவனுள்ளவரே சொல்லுங்க, ஜீவிக்கிறவரே உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுங்க, நீரே தேவன். சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்லவரே. சொல்லுங்க, என் துணையாளரே. இந்த வேளை இந்த ஃபாஸ்டிங் வேளை ஆண்டோட கருணை ஆளுகை செய்வதாக இந்த வேளை சொல்லுங்க. உம்மை போல ஒரு தேவன் இல்ல. ரிமரகதர சந்தரலபா உரியா கதர சந்தரலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை அழைத்த தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நகதர ஷவரகதரலபா. சொல்லுங்க, glory, 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 glory. We worship you. சொல்லுங்க, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் தகப்பனே. உங்க கிருபை சொல்லுங்க, உங்க கிருபை போதும், உங்க கிருபை வேணும். சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லையப்பா. நல்லவரே சொல்லுங்க, நன்மைகளின் நாயகரே உம்மை போல சொல்லுங்க. வேளையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே நீர் வாழ்க. சொல்லுங்க, நீர் வாழ்க. ரிமரகதர சந்தரலபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, உம்மை போல உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. கோரியதர சந்தரலபா. சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. சொல்லுங்க, நான் நீங்கள் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் நம்மை வழி நடத்துகிற கரம் எப்படிப்பட்டது என்றால் சொல்லுங்க, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. இப்ப நான் ஏன் ஜெபிக்க என்றால் தாங்கியதே நான் வரையில் தயவாய் மாதயவாய் ஆதயவாய் மாதயவாய். சொல்லுங்க, தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் இயேசுவே. தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். முதல்ல ஜெபம் பண்ண போறது, இந்த வாரம் முழுவதும் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தினது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேலை இந்த வாரம் முழுவதும், இந்த ஞாயிறு முதல் இந்த சனிக்கிழமை வரைக்கும் தேவன் என் கூட இருந்தார் நம்புறவங்க ஆண்டவருக்கு கண்கள் மூடி இருக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுங்க, ஆச்சரியமான பாதையிலே எங்களை வழிநடத்தினீங்களே, உமக்கு சோதர சோதர சோதர. ஓ சோதரமப்பா சொல்லுங்க, வேலை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ரிபாரகதர சந்தரலபா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீங்களே, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்தாரே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பெற்றோரை பாதுகாத்தாரே. சொல்லுங்க, உங்க போக்கி வரத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாரே, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரே. அதை காட்டிலும் முக்கியம் சொல்லுங்க, ஜீவனை தந்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள்ல சொல்லுங்க, இந்த பெருந்தொற்றின் காலத்துல சொல்லுங்க, ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் எங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறவர். சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி, ஓ ஹalleluya
அல்லேலூயா. லாசரு வியாதிப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், வியாதி வந்தது உண்மைதான், ஆனால் இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, தேவகுமாரன் மகிமைப்படுவார் என்று சொன்னீரே. சொல்லுங்க, ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா சொல்லுங்க, இதில் தேவன் மகிமைப்படுவார். சொல்லுங்க, தேவன் மகிமைப்படுவார், தேவன் மகிமைப்படுவார், ராஜன் மகிமைப்படுவார். சொல்லுங்க, அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி ஆளுகை செய்கிற தேவன் மகிமைப்படுவார். சொல்லுங்க, வேலை மகிமைப்படுவார், மகிமைப்படுவார், மகிமைப்படுவார். சொல்லுங்க, மனதுருக்கத்தின் தேவனை நோக்கி சொல்லுங்க, எங்க வீட்டை ஆண்டவரே சுத்தி வேலியடைத்து பாதுகாத்தீங்களே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, உண்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். சொல்லுங்க, ஓ நன்றி அப்பா. சொல்லுங்க, வல்ல ஜீவ வாக்குகளை தந்து நம்மளை வழி நடத்தி இருக்காரு. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவகுமாரன் அவர் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, அவர் ஜீவிக்கிறார், மனதுருக்கத்தின் தேவன் அவர் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இந்த வேலையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்க, வேலையில ரீகா தாரா தாரா சாந்தா ரலபா தேவன் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை ஊற்றுவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜெப ஆவி ஜெப தீ சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் பற்றி எரிவதாக. இந்த வேலையில ரீபா ராகா தாரா சாந்தா ரலபா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, வேலை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன தேவன் வார்த்தையின்படியாக சொல்லுங்க, நானும் என் குடும்பம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்தமே, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார், பெருகவே பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில அது உரித்தாவதாக. ஆபிரகாமை போல சொல்லுங்க, ஆபிரகாமை போல ஆண்டவரே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாக ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்க தகப்பனே. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, வேலை ஓ நாங்கள் கனப்படுத்துகிறோம், நாங்கள் கனப்படுத்துகிறோம். சொல்லுங்க, விசுவாச குடும்பங்களை கர்த்தர் தான் பாதுகாக்கணும். உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் ஒருவரும் கைவிட்டக் கூடாது. சொல்லுங்க, அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். நாள்ல கேளுங்க, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல தகப்பனே, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும். சொல்லுங்க, நாங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே தேவன் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லுங்க, என்னுடைய கண்களுக்கு புற கண்களுக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் கர்த்தரின் கண்களுக்கு சொல்லுங்க காட்டுவாராக, காட்டுவாராக. சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க, தரிசனங்களை தாங்கப்பா, தரிசனங்களை தாங்கப்பா. சொல்லுங்க, வேலை ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தரிசனங்களை உங்க வாழ்க்கையில கட்டளையிட தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை சொல்லுங்க, நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை மேலொரு புதிய ஏதேன் சபை சாராத யாராவது நீங்கள் இப்பொழுது எங்களோடு கூட இணைந்திருந்தால் உங்களுக்கும் கர்த்தர் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை, இந்த உலகம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் சொல்லுங்க, என்னுடைய கண்கள் மேலானவைகளை நாடுவதாக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொல்லுங்க, ஆண்டவரே மேலானவைகளை நாடத்தக்கதாக. சொல்லுங்க, பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரியவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய கிருபைகளை தாரும். இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, மறுமைக்குரியதையும் சுதந்திரித்துக் கொள்ள யாராவது ஒரு ஜெபிக்க கேட்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கம் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த உபவாச ஜெபத்திலே தெய்வீக கரத்திலே வருகிறோம். ஆமென்.
ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறோம். கர்த்தரவனை ஆசீர்வதித்து இனி வரும் நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, கர்த்தருடைய வழிகளில் நடக்க, ஆண்டவரை இம்மைக்கு மாத்திரமல்ல அந்த மகிமையின் மறுமையின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு சகாயம் செய்வீராக ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பரிசுத்தம் பண்ண கர்த்தர்களுக்கு சகாயம் செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவாடுகிற கிருபை தருவீராக. இந்த வாரத்தின் கடைசி நாட்களிலே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. முதலாவது எங்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கையை, ஆண்டவருடைய விசேஷங்களை எங்களுக்குள்ள கட்டளையிடுவீராக. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இதற்கு தகுதி இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் இருக்க கூடாது என்று எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை புடமிடுவீராக, சுத்த பொன்னாக மாற்றுவீராக. இம்மையின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் உம்மை நம்பி வந்தால் நாங்கள் தோற்று போக மாட்டவரே. எங்களுக்காக ஒரு ஆண்டவரை நாளை நியமித்திருக்கிறேன். நித்திய காலமாய் ஆண்டவரே உம்மோடு வாழ்கிற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக. இந்த சத்தத்தை ஆண்டவரே எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற, தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டா நம்புறவங்க கரங்களை உயர்த்துங்க. நீ இருக்கிற இடங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நீ மறுமைக்குரியதை சுதந்திரிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று திருவள்ளம் பட்டின கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சபை தேவனை சந்திக்க ஆயத்தமா? மனவாட்டியாகிய சபை தேவனோடு கூட இணைந்து கொள்ள ஆயத்தமா? ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்கள் மனதில் போடுகிறான். இது சிந்தியுங்கள். சிந்தித்து செயல்படுகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். சபை விழித்துக் கொள்ளட்டும். இந்த வேளையிலும் கூட இந்த சனிக்கிழமை முழுவதும் நாம் 67ஆம் சங்கீதத்தை வைத்துதான் நாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம். இந்த வாரமும் கூட அதே 67ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. 1, 2, 3ஆம் சங்கீதம் 67 1, 2, 3 வாசிக்க கேட்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பிரியமான தேவ ஜனங்களே, நாம் இப்பொழுது தேவைத்தான் ஜெபித்து வருகிறோம். ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் ஆண்டவரை துதிப்பார்களாக. இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று பூமியிலே உம்முடைய வழி என்கிற காரியத்தை நாம் தியானித்து அதிலிருந்து ஜெபித்து வருகிறோம். சென்ற வாரத்துல ஏசாயா 64:5 நாம் வாசித்து அதிலிருந்து ஜெபித்தோம். மெய்யாகவே சென்ற வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளில் கூட அதை மறுபடியுமாக நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அடுத்த பகுதிக்குள்ள சென்று ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். போதும், நம்ம சென்ற வார்த்தை இதைதான் நம்ம பார்த்து ஜெபித்தோம். ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை தேவன் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். யாரை சந்திப்பார் என்றால், யாரெல்லாம் அவருடைய வழிகளே அவரை நினைக்கிறார்களோ அவர்களை சந்தி. இந்த நாளில் கூட சொல்லுங்க, சென்ற வாரத்தில் ஜெபித்த வாரத்திலையும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நீங்கள் நினைக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். அப்ப எல்லாம் கண்கள் மூடி இருக்கிற வேலையில இந்த வேலையில கரங்களை உயர்த்தி அடுத்த காரியத்துக்குள்ள சென்று ஜெபிக்க போல சொல்லுங்க. சென்ற வாரத்தில் ஜெபித்த வார்த்தையின் படியாக, ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். அவருடைய வழி இதெல்லாம் நம்ம ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபித்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 5 எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனம். சங்கீதம் 5:8 வாசி கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, என்னை உம்முடைய நீதியிலே. இதுக்கு ஒரு மனிதனை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை. என்னுடைய சத்துருக்கள். நீங்க ஜெபிக்க வந்திருக்க உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம். என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை. அங்க வந்துட்டு அடுத்த வார்த்தை பொழுது உம்முடைய, வாசிங்கத, உம்முடைய நீதியிலே நடத்தி. போதும். என் சத்துரு என்னுடைய வழி, ஆனால் அது தேவன் அவருடைய கையிலே எடுத்து நம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுது. ஏன் சத்துரு, ஏன் வழி, என்னுடைய பிரச்சனை சொல்லி உங்கள் பிரச்சனை ஆண்டவரிடம் வந்து பிரித்து விடார்கள். என்னுடைய சத்துரு தான், என்னுடைய பகைஞர் தான். அதை போட்டிருக்குது. அது கர்த்தாவே, என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய வழியில சொல்லுங்க. இந்த நாள்ல என்னை உம்முடைய வழியில நடத்துங்க தகப்பனே. கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லுங்க, என்னை உம்முடைய வழியில நடத்துங்க. அப்ப எல்லாம் கேட்க போறீங்க. என்னை சொல்லுங்க, என்னை சொல்லுங்க. யாரையோ இல்லை, இந்த நாள்ல சொல்லுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்னை என் சத்துருக்கள் நிமித்தம் சொல்லுங்க. என்னை என் சத்துருக்கள் நிமித்தம் தேவன் நடத்த போகிறார். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். சொல்லுங்க, என்னை என் சத்துருக்களை வைத்தே என்னை முன்னேற செய்ய போகிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. ஆண்டவரை சொல்லுங்க, என்னை என் சத்துருக்களை வைத்தே என்னை நீங்க உயர்த்த போகிறபடியா உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த வேலை என் சத்துருக்கள் மூலமாகவே என்னை நீங்க வாழ வைக்க போறீங்க. அப்பா, சத்துருக்கள் எல்லாம் உங்களை கீழே தள்ளு நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க பிரச்சனை அவர் கையில் எடுத்து அவர்கள் மூலமாய் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறபடியா, நீர் அப்படியாக எங்க வாழ்க்கையில செய்ய போகிறபடியா சொல்லுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த வேளை சொல்லுங்க, ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வேளை ஆண்டவரே நீ செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் வழியில் நடத்தி. ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் உங்களுக்கு, அப்ப புரியும். நம்ம ஜெபம் பண்ண போறதுக்கு முன்பதாக ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு சத்துரு இருந்தாங்க. எப்படியாக? அவனை அதிகமாய் பகைத்தார்கள். சத்துரு, அந்த சத்துரு அவனுக்கு சத்துருவா இல்லாமல் போயிருந்தா யோசேப்பு தன் தகப்பனுடைய செல்ல பிள்ளையாவே இருந்துட்டு தன் வாழ்க்கையை முடிச்சிருப்பான். பாருங்க, தன் சத்துருக்கள் நிமித்தமாகவே கர்த்தர் அவனை நடத்தினார். சத்துரு என்ன பண்றான்? குழிக்குள்ள போடணுங்கிறான். அதே சத்துரு சொல்றான் அதோட போட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவருடைய வழியிலே யோசேப்பை நடத்த விரும்பினார். அதற்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் தான் சத்துருக்களை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜெபிக்க வந்திருக்க, நீங்க சொல்லலாம், நான் குழிக்குள்ள கிடக்கிறேன் பாஸ்டர், என்னை சத்துருக்கள் அதிகமாய் நெருக்குறாங்க, என்னை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்புனீங்கன்னா அந்த சத்துரு உங்களை அழைத்து செல்கிற பாதை அது சத்ருவின் பாதை அல்ல, அது குழியின் பாதை அல்ல. அது இஸ்மவேலிடம்
விலைக்கு விற்கப்பட்டவனாய் அல்ல, இல்லாட்டி அந்த பாதை போர்த்திபார் அரண்மனை அல்ல, இல்லாட்டி அந்த பாதை வீணான பழிச்சொல் அல்ல, இல்லாட்டி அந்த பாதை சிறைச்சாலையின் அனுபவம் அல்ல, இல்லாட்டி அந்த பாதை பார்வோனுக்கு முன்பாக அல்ல, அந்த பாதை கர்த்தருக்கு முன்பாக. சத்துருக்கள் நிமித்தமாகவே எல்லாரும் யோசேப்ப பகைக்கிறேன் நினைச்சாங்க. ஆனா இந்த வசனத்தை வாசா புரியும் உங்களுக்கு. கர்த்தாவே, இதை யோசேப்பு சொன்னா எப்படி வந்திருக்கும்? கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. அது யோசேப்பின் பார்வைக்கு சில நேரங்கள் அது பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆனா என் சத்துருவை வச்சே நீங்க என்ன பண்றீங்க ஆண்டவர்? இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இப்ப என் சத்துருவை வச்சே என் தலையை நீங்க உயர்த்த போகிறபடியா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். எங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்குது. சத்துருக்கள் நெருக்கி ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று எண்ணின வேளையில அவர்களுடைய சிந்தனை எல்லாம் எங்களுக்கு நலமாகவே முடிந்திருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அதை சொல்லுங்க. சத்ரு உங்களை நிந்திக்கிறான், நசுக்கிறான், கவலைப்படாதீங்க. கர்த்தர் சத்ருவின் பாதையில ஜெபிக்கிற உங்களை அனுமதிக்க மாட்டார். அது சத்ரு நினைப்பா அது அவனுடைய பாதை என்று, ஆனால் அது அவனுடைய பாதை அல்ல, அது தேவன் நேர்த்தியாய் உங்களை நகர்த்தி செல்லுகிறார். எல்லாம் கண்களை மூடி இந்த வேளை சொல்லுங்க. உங்களை நேர்த்தியாய் அப்பா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. 8வது மாதத்துல சொல்லுங்க. இந்த 22ஆம் தேதியில ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகள் சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த அருமையான காலை வேளை சொல்லுங்க. என்னை இம்மட்டும் நடத்தி வந்தீங்களே, இது என்னை சத்துரு என்னை ஒருவேளை நெருக்கடி நிறைந்த வேலையில நீங்க இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, நீங்க நெருக்கடிக்குள்ள போகல, நெருக்கடியின் வழியாக மேன்மையை காண போறீங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஒருவேளை பார்க்க இடுக்கமான வாசலாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணம். எல்லாம் கண்கள் மூடி இருக்கிற வேலையில உரியா காத்தாரா சந்தாரா இயேசுவின் நாமத்தினாலே அது ஆண்டவருடைய வழி. சங்கீதம் 67 வாசமே, உம்முடைய வழியில நான் நடக்கணும் தகப்பனே, அப்பதான் சகல ஜனங்களும் தேவனை துதிப்பார்கள். அந்த ஒருவனுடைய வழி அது எகிப்தின் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. அவன் நசுக்கின சத்துருக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். பிரியமான தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் உங்களுக்கு சார்ந்திருக்கிறவளை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு சொல்லுங்க. உங்களை பகைக்கிறவர்களையும் கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. சொல்லுங்க. யோசேப்பை போல சொல்லுங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் வழியிலே நடத்துங்க. சொல்லுங்க. என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை நடத்துங்கப்பா உம்முடைய நீதியின் வழியில. ஏசப்பாட சொல்லுங்க. உம்முடைய நீதியின் வழியிலே, உம்முடைய நீதியின் வழியிலே என்னை நடத்துங்க, உம்முடைய நீதியின் வழியிலே என்னை நடத்துங்க. தேவன் செய்வான். எத்தனை பேர் நம்புறீங்க? வேலை அவருடைய வழியில உங்களை நடத்துவா. ஆண்டவர் நடத்துவா. சொல்லுங்க. நடத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழி அது சத்துருவின் வழி இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு வேளை நான் ஜெபிக்கிறேன், வேதவாசி இன்னும் நசுக்கப்படுகிறேன்னு சொல்லலாம். இல்லைங்க, அது கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவதற்கென்று உங்களை நகர்த்து, உங்கள் காய்களை நகர்த்துகிறார். சொல்லுங்க. மற்றவர்களுக்கு அது புரியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அது விளங்குவதாக. சொல்லுங்க. அது எனக்கு விளங்குவதாக, அது எனக்கு விளங்குவதாக, அது எனக்கு விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ராஜன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவன் செய்வார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஜெபிக்க வந்திருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அது சத்துருவின் வழி அல்ல, அது உங்களுடைய வழியும் அல்ல, அது தேவனுடைய வழி. அதில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட உத்தம மார்க்கத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க இப்பொழுது. எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். போதும். இப்ப கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் சோர்ந்து போக கூடாதுன்னா
ஆண்டவரே அது சத்துருவின் வழியா தெரியலாம் ஆண்டவரே. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு முன்பாக, வாசிங்க இதை வாசிங்க, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். என்னுடைய வழியை அல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இது என்னுடைய வழி அல்ல தகப்பனே, உம்முடைய வழி, தேவனின் வழி. இதனால கேளுங்க, உம்முடைய வழியை நீர் செவ்வைப்படுத்தும் அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில குழிக்குள்ள போடுறாங்க. குழிக்குள்ள இருந்து தூக்கி எடுப்பதற்கு அங்கே ஒரு செவ்வைப்படுத்தப்பட்ட பாதையை கர்த்தர் ரூபன் மூலமாய் கட்டளையிடுகிறார். அங்கே போர்த்திபார் அரண்மனைக்குள்ள செல்லும் பொழுது அங்கே போர்த்திபாரின் மூலமாக அங்கே அவனுக்கு வழி செவ்வைப்படுத்தப்படுது. போர்த்திபாரின் மனைவி மூலமாக மறுபடியும் பிரச்சனை வரும் பொழுது சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் அங்கே அவனுக்கு வழியை செவ்வைப்படுத்தினார். பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பின் வழியை செவ்வைப்படுத்தினார். இந்த வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய வழி. எத்தனை பேரால சொல்ல முடியும், எனக்கு முன்னாடி இருக்கிறது ஏன் வழி இல்ல, அது தேவனுடைய வழி, அது தேவன் தான் செவைப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படியாக எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சொல்லுங்க, செவ்வைப்பு. இந்த வேளை களைகள் எடுக்கப்படுவதாக செவ்வைப்படுத்துவார். சோர்வின் ஆவி மாறும், துக்கத்தின் ஆவி மாறும், வருத்தத்தின் ஆவி மாறும், சஞ்சலத்தின் ஆவி மாறும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே பாவ ஆவி உங்களை விட்டு போவதாக. ஒரு செவ்வைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு செவ்வைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்க என் வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். நம்முடைய சபையில் இருக்கிற சிறியோருக்கும் பெரியோருக்கும் நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு செவ்வை பொருந்திய வாழ்க்கையை சொல்லுங்க, ஒரு பாதையை தேவன் கட்டளையிடுவார். அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய வாக்கு. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணுங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறது ஏன் என்னுடைய ஓட்டம் அல்ல, என் பாதை அல்ல, அது தேவன் விட்டு சென்ற வழி, தேவன் விட்டு சென்ற அடிச்சுவடுகள். அதை பின்பற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, ரீபா ராகா தாரா சந்தரா லபா. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு முன்பாக இருக்கிற வழி செவ்வைப்படுத்தப்படுவதாக. தேவனாய் நான் எப்ப சோர்ந்து போக மாட்டேனா, என் முன்னாடி இருக்கிற வழி இருட்டாய் பார்க்கடிக்கப்பட்டாய் இருக்கும் என்றால் நான் சோர்ந்து போவேன். ஆனால் நானும் நீங்களும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக இருக்க தேவ வழி, அது செவ்வைப்படுத்தப்பட்ட வழி. உங்க குடும்பத்துக்குள்ள தேவ வழி, அது செவ்வைப்படுத்தப்பட்ட வழியாய் காணப்படுவதாக. இந்த நாள்ல சொல்லுங்க, ஒரு செவ்வை பொருந்திய வாழ்க்கை, ஒரு செவ்வை பொருந்திய வாழ்க்கை. சொல்லுங்க, ஒரு செவ்வை பொருந்திய வாழ்க்கை. இந்த நாள்ல ஆண்டவருடைய வழி சத்துருக்கள் நிமித்தம் தேவன் நடத்துவார். ஏன்னா அந்த வழியை தேவன் தான் செவ்வைப்படுத்த போகிறார். இந்த காரியத்திற்காக ஒருவர் ஜெபிக்க நான் கேட்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல பிதாவே, அருமையான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் கூட அப்பா, இந்த உபவாச ஜெப வேலையில் அப்பா தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வேதத்தில் தியானத்தை பிரகாரம் ஆண்டவரே, சத்துருக்களின் முன்னிலையில் ஆண்டவரே எங்களுடைய வழியை செவ்வைப்படுத்தி நீ உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்களுக்கு பாடுகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது ஆண்டவரே, யோசேப்பை போல குழியின் அனுபவம் வரும்போது ஆண்டவரே, ஓ கர்த்தர் எதை செய்தால் நன்மைக்காக செய்வார், ஓ தேவன் நம்மளை நடத்தி சரியாக நடத்தி செல்வார் என்ற நிச்சயத்தை அப்பா கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து தேவ ஆவியானவர் நடத்துங்க தகப்பனே. உம்முடைய செவ்வையான வழியில் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை அப்பா ஆண்டவரே நீ போட்டு ஆண்டவரே நீரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா வழக்கரம் பிடித்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக ஆண்டவரே அப்ப தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். சொல்லுவா, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்,
இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், நல்ல சமயனாக கண்டார், என் நண்பனாக வந்தார், என் தமையனாக நின்றார். எங்கும் என்று நன்னாய் அழகாக இருப்பார், என்னை அழைத்து செல்வார், பானை கொண்டு செல்லுவார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். ஆம், அவர்தான் நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் ஜெபித்தோம். இந்த வார்த்தையை இந்த வாரத்துல வருகிற வாரத்துல தியானிங்க. அருமையான வார்த்தை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னுடைய பாதையை அல்ல உம்முடைய பாதையை சொல்லுங்க. என் சத்துருக்கள் நிமித்தம், என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியை நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அப்படி என்றால் எனக்கு நான் இருக்கிற வழியே இல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அடுத்த நாளைக்கு நான் எடுத்து வைக்க போகிற அடியை, எனக்கு முன்பாக இருக்கிற வழியை, எனக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய வழியை. இந்த வாரம் முடிய போகிறது. அடுத்த வாரம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய வழியை செவ்வைப்படுத்துங்க. அடுத்த வாரத்தை நான் ஜெயத்தோடு முடிக்க வேண்டும். வருகிற வாரத்துல மறுபடியும் இதே பகுதியிலிருந்து தான் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகம் சொல்லுங்க, வருகிற நாட்கள்ல எனக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய வழி செவ்வைப்படுத்தப்படுவதாக. இன்று மாலை இருக்கிற துதி ஆராதனைக்காக, நாளை காலை இருக்கிற பரிசுத்த ஆராதனைக்காக சொல்லுங்க. அது எங்களை செவ்வைப்படுத்துகிறதாய் சொல்லுங்க. விசுவாசத்தில் தழைத்தோங்க. பொறுமையோடு இருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நாதா நீ தாங்கப்பா, நீங்க தாங்க தகவனை சொல்லுங்க. நம்முடைய சபையில பலவீனமாக இருக்கிறவங்க இருக்கிற இந்த வாரத்துல அருமையான மகன் திவாகருக்கும் லாவணியாக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் சொல்லுங்க. அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. இன்னும் கர்ப்பஸ்திரீகள் இருக்கிறாங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்து படிப்புல அடுத்து கண்டினியூ பண்ண வேண்டிய இந்த லாக்டவுன்னால ஸ்டக் ஆகி போன பிள்ளைங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. வயது முதிர்ந்தோர் இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல லாக்டவுனால் நெருக்கப்படுறவங்க இருக்காங்க சொல்லுங்க. மனதுல குழப்பத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பாராக. வரப்போகிற வாரத்துல அவர்களுடைய வழிகளை எல்லாம், உங்க வழிகளை எல்லாம் கர்த்தர் செவ்வைப்படுத்துவார் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. விசேஷமா இன்று மாலை இருக்கிற துதி ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம், உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, நீர் எங்களை கனப்படுத்துங்க. நாளை இருக்கிற பரிசுத்த ஆராதனை தேவா நீர் ஆசீர்வதியும். இந்த நாள்ல கூட எங்களோடு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். என் ஜீவன்ல பரம தகப்பனே, நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.